இது வந்து ஆக்சிலரேட்டர் ஆன் இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன் கட்டபடி ஆகிறது ஓடு பிரேக்கை பிடிக்காம இறங்கி போகணும் அதுதான் ஃபன் அஞ்சு பேரும் வந்துக்கிறோம் கொட் பைக்கிங் அட்வென்ச்சருக்கு பிளான் பண்ண மாதிரி இப்போ அந்த வென்யூக்கு வந்துக்கிறோம் எங்களோட பொடியமார் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க இங்கிட்ட அதை போவோம் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண சிறுக்கு நான் நினைக்கிறேன் சின்ன ப்ரீஃபிங் ஒன்று இருக்கும் அந்த ப்ரீஃபிங்க்கு பிறகு ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் அப்படியே சைன் பண்ண போகிறேன் சைன் பண்ண போகிறோம் சவுத் சங்கு அடிக்க போகிறோம் நாங்கள் இங்கே வேக்சின் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டாங்களாம் அதை சுட்டி வேக்சினை காட்டி ஆகணும் இதை யூடியூபா Thank you. So we're just waiting for the tour guide to finish up the last tour. As soon as Sorry, what was that? we're just waiting for the tour guide to finish up their last Yeah, that's fine. That's fine. Take your As soon time. as they're finished, we'll come and find you. All right, thank you. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க பாருங்க ஹாட் பைக்ஸ் அட்வென்ச்சர்ஸ் நாங்கள் வந்து இதுதான் எடுத்தோம் 1 hour ஹாட் பைக்கிங் டூர் என்னென்னு சொன்னால் 1.5 டே கிடைக்கல இந்த புக்கிங் இந்த டூர் வந்து அவைலபிள் இல்லை 4 தான் இருக்குது போல் அவங்க சுட்டிங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போச்சு Aboriginal tour is that available for tomorrow? We're not currently running those ones because it is our busy period. We only run them On like busy days? We only run them twice. Oh, okay. So we probably won't be running any of those like February or March now because we're going to Alright, okay. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லொட்டை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவையாம் அவ்வளோக்கு இப்போ ஹண்டர் வேலி ரீஜன் பிஸி இல்லை ஆக்சுவலி தான் நிறைய கடவுள் முடிக்கு அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸும் செய்கிறாங்க இல்லை இது தான் இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சொன்னால் ஹண்டர் வேலி ரீஜன் அந்த டைமுக்கு போட்டு அடிங்கோ ஆத்தல் எடுக்கிறாங்க புலேங்கோ ஹஸ்ரி நியாஸ் நவீல் நசீம் உமர் ஃபாரிஸ் அம்ஜத் இஃப்திகார் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே நீ இப்படி இருக்கா பைக் அப்படி தான் ஈக்கணும் கொஞ்சம் இப்போ எங்களுக்கு தான் ஹேண்டில் சரியா பைக் இடம் இல்லைடா பின்னுக்கு போ அதான் இல்லைடா எங்கட பண்ணிட்டு நான் போவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கொட்டாடி அப்படியே இருக்கு பைக் அவன் பைக்கில் இருக்கிறான் சரியா அப்படியே நான் இப்போ கோவில் அட்வென்ச்சர் வெனிக்கு வந்துட்டேன் டிக்கெட்ஸ் எடுங்க வண்டியை மூடிட்டு இன்னைக்கு இது ஒரு கொட் பைக் சானிடைஸ் பண்ணுறான் கையா ஹைஜீன் பர்பஸஸ் எங்களுக்கு ஒரு தலைக்கு போடுறதுக்கு ஒரு மாஸ்க் கொண்டு மாதிரி தராங்க இப்போ ஹைஜீன் பர்பஸ் வைக்க நான் போடுவோம் மாஸ்க் எடுத்து தலையில் போட்டேன் ஓகே ஃபஸ்ட் ஓகே தானே போட்டாச்சு ஓகே டன் அடுத்து வந்து ஹெல்மெட்ஸ் போட போகிறோம் எங்களோட பாய்ஸ் ஆல்ரெடி ஹெல்மெட்ஸை போட்டு ரெடி ஆகிட்டாங்க Nice. Alright, it's now quad bike later program. These are the quad bikes we got. In the areas அப்படியே quad bikes 1 2 3 4 5 6 7 14 எப்படியும் ஒரு 20 quad bikes இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிறார் போகிறதுக்கு ஓகே காய்ஸ் நானும் ஏறிட்டேன்
அங்கே எங்களோட அம்மர் பார்த்து கொண்டிருக்கிறார் நேரமா. அபில் நாசிம் இஸ் there. அம்ஜத் அது நாங்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்ஸ் எங்களுக்கு சென்னை என்னென்னு சொன்னால் இது வந்து ஆக்சிலரேட்டர் ஆம் இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணேன் சரியா. இங்கிட்ட இன்னொரு பிரேக் பண்ணிக்கலாம். இது வந்து எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மோட்டரால் என்னமோ அவைலபிள் சரி மெக்கானிசம் ஷூர் இல்லை. இது ரெண்டும் பிரேக் அவ்வளோதான் விஷயம். பெரிய சீன் ஒன்றும் இல்லை. யாருக்கு கேட்டாலும் செய்யலும். அப்போ நாங்கள் பார்ப்போம் வேறு ட்ரக் எப்படிங்கன்னு சொல்லி. கொஞ்சம் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது. நான் லாஸ்ட் டைம் துபாயில் செஞ்சேன். ஆனால் அப்போ தந்த ஹார்ஸ் பவர் வந்து சரியான ஒரு குறைஞ்ச ஹார்ஸ் பவர் வரும். சட்டப்படி ஃபன்னாக இருக்குது. இங்கே ரெண்டு சென்னால் மணல் எல்லாம் போட்டு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பைக்கேம் இந்த பைக்கை கம்ஃபியேம் இதெல்லாம் கம்பேர் பண்ண போகல துபாயில் எடுத்த அட்வென்ச்சர் நத்திங் மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான் துபாயில் எடுத்த அட்வென்ச்சரை பார்க்கணும் என்று சொன்னால் என்ன பிளான் போட்டு அட்வென்ச்சர் சீரிஸ் இருக்குது. துபாயில் தான் டெசர்ட் சிக்கன் சொல்லி. ஆனால் நான் எடுத்த அட்வென்ச்சருக்கு பார்க்க ஆஸ்திரேலியாவில் எடுக்கிற அட்வென்ச்சர் சட்டப்பட்டு பாருங்க. ஒரு பெட்டர் ஆர்கனைசேஷன், ஒரு பெட்டர் கம்ஃபர்ட், என்ன செய்யலும். படி அறிஞ்சுதானே Off the straight. Okay, no brakes. Do not touch your brakes, spray the thing will roll otherwise. But just a little bit of Just go. acceleration. And no brakes at all. Okay. And acceleration. Right, just a little bit. Right down. Okay. Guys, இதில் ஒரு எலிவேட்டர் இதுண்டு இருக்குது கீழே போகிறதுக்கு. மாற ஸ்டீப் இது வேறு லெவலில் எங்கேயும் போகல. அந்த சும்மா அந்த இதில் லெஷவில் போகிற ஸ்லைட்ஸில் போகிற மாதிரி பாருங்கள். சட்டப்படி நான் இறங்க போகிறேன். எப்படி இங்கே போகுது தெரியும் பாப்போம். எங்களுக்கு சொல்லிக்கிறாங்க பிரேக்கை பிடிக்க வேணும்னு சொல்லி ஆக்சிலரேஷனில் தான் போட்டு சொல்லிக்கிறாங்க. அப்படியே போகிறேன். வேறு லெவல் காய், வேறு லெவல் இந்த பாட், வேறு லெவல். அது நான் பாருங்க அப்படி தான் வராங்க. அந்த அந்த ஸ்லோப்லேருந்து கீழே அப்படியே இறங்கி வராங்க. இப்படி சட்டப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்க
இன்னொரு ஸ்லோ பண்ணி வருது, பிரேக்கை பிடிக்காம இறங்கி போகணும். அதுதான் ஃபன். ஆக்சிலரேஷன்ல கீழே இறங்கும். சும்மா அந்த எனக்கு இந்த வாட்டர் ஃபாலில் ஸ்லைட் இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் ஒரு வண்டியில் இருக்குது. இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஆனால் நல்ல அட்வென்ச்சரஸ் ஆகி நல்ல ஃபன் ஆகி நல்ல ஃபன் ஆகி guys. All years from the side. Yeah. 5 of us. நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் பாய்ஸ் பாருங்க, இல்லை நாங்கள் வந்த வண்டி இது வந்து எங்களோட கைடு வண்டி. இது நான் வந்தது இதுதான் இந்த வண்டியோட ஆக்சிலரேட்டர். சரியா, இந்த பீஸ் தான், இந்த ஒரு சின்ன பீஸ் தான் வண்டி எடுத்து போகிறேன். ஆனால் இதில் பிக்கப் தெரியுமா, வேறு லெவல் காய்ஸ். செல்றாங்க வந்து இது 400cc வண்டி உண்டு, ஆப்வியஸ்லி 4x4. அடுத்து தான் இங்கே கியர் சிஸ்டம் ஒன்று இருக்குது. இதில் லோ எடுக்கலுமான இந்த கியர்ஸ் எங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ணி படல. ரிவர்ஸ் கியர் ஒன்று மீக்குது. இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிக்கொண்டு பெட்டில் காலில் பிடிக்கணும். அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகுவார். இது இக்னிஷன் ஆப்வியஸ்லி. ஆனால் இது ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் தான். ஸோ பேட்டரி சுவிட்ச் மாதிரி. சரியா, ஆனால் இந்த வியூ தெரியுமா, என்னோட கழட்டி நான் செகண்ட் பார்த்தா நாங்கள் ஒரு ஆண்ட் ஒன்று மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லைங்க ஷா. அப்படி தான் நினைக்குது. இந்த ஒரு டெசர்ட்டில் நடுவில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மீக்குது. டெம்பரேச்சர்ஸ் அவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சூடு ஒன்று இல்லை, கணக்கான சூடு ஒன்று தான் ஈக்குது. எத்தனை டிகிரிஸ் என்று பார்ப்போம். இல்லை, என் ஃபோன் வந்து காரில் சுட்டி மற்றது இன்டர்நெட் ஆக்சஸ் இங்கே இல்லை. வெதர் ப்ராப்ளி ஒரு 20-30 டிகிரிஸ் மாறிக்கும். கொஞ்சம் கூதலாகவும் மீக்குது காற்றுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு டிரைவ்? எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு தானே? எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு தானே? நான் ஸ்லோப்புக்கு இறங்க போகிறேன். இந்த ஸ்லோப்பை பாருங்க எப்படி எனக்கு. பிக் ஒன் guys.
4-wheel adventure next level. කොහොමද තිබ්බ එක්ස්පීරියන්ස් එක? කියන්න අපි.